கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இந்திய தலைப்பு இரத்தத்தால் நெருக்கம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. பாவத்தடையை தகர்த்த சிலுவை. பொதுவாகவே நாம் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளனர் என்று அழைப்பு துண்டிக்கப்படும். இப்படித்தான் நாம் தேவனை அணுகும் போதும் நம்முடைய பாவமே நம்மையும் அவரையும் துண்டிக்கும். ஆனால் இந்திய வசனமானது அத்தகைய பெரிய இடைவெளியை ஒரு நொடியில் நிரப்பியது என்று சொல்லலாம். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் அவருக்கும் நமக்கும் இடையே தடையாய் நின்ற மாபெரும் மதிலை தகர்த்தது. அவருடைய சிலுவை மரணமே நம்மை அதிகமாய் அவரிடம் நெருங்கி செல்ல வழிவகுத்தது. நாம் அவரை அப்பா என்று கூப்பிடும் உரிமையை அளித்தது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம்தான் இந்த ஆழமான உறவை நமக்கு தந்தது. பயமில்லா உறவும் அணைத்துக்கொள்ளும் கிருபையும். எனவே நம் கடந்த கால பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஜபிக்கும் போது இந்த ஜபமும் கேட்கப்படுமோ இந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இரத்தத்தினால் சுத்தமான நாம் அவருக்கு சமீபமானோம். அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. நம்மை சொந்தம் பாராட்டி சேர்த்துக் கொள்வார். பலவீனத்தில் அவருடைய பலத்தினால் அணைத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான அச்சம் நிச்சயம் தேவையில்லை. நம்முடைய பாவத்தினால் செலுத்த வேண்டிய கடனை அவருடைய இரத்தம் ரத்து செய்தது. எனவே நாம் கவலை இல்லாமல் அவருடைய உறவில் பலப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்குவோம். எனவே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நாம் இந்த நொடியில் எங்கிருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் உங்களிடம் நெருங்கி வர காத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு நேராக வருவீர்கள் என்றால் அவர் நெருங்கி வந்து அணைத்துக் கொள்வார். இரத்தத்தால் கழுவி சொந்தமாக்கிக் கொள்வார். எனவே இன்னும் தாமதிப்பது ஏன்? சிலுவையில் சிந்திய இரத்தமே உங்கள் வாழ்வின் அடித்தளம். அதுவே உங்கள் மீட்பின் களம், உங்களை சொந்தமாக்கும் கரம். ஆமென்.